ஒருநாள் அக்பர் சக்கரவர்த்தி தனது அரண்மனையில் அமர்ந்திருந்தார். திடீரென்று அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது. அவர் பீர்பாலை அழைத்து, பீர்பால், நமது ஆக்ரா நகரில் எத்தனை காகங்கள் இருக்கின்றன என்று உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டார். அக்பரின் இந்த வித்தியாசமான கேள்வியைக் கேட்டு அரசவையில் இருந்த அனைவரும் சிரித்தனர். காகங்களின் எண்ணிக்கையை எப்படி யாரால் சொல்ல முடியும் என்று யோசித்தனர். ஆனால் பீர்பால் அமைதியாக இருந்தார். அவர் புன்னகைத்து, மகாராஜா, நான் உங்களுக்கு நாளை பதில் சொல்கிறேன் என்று கூறினார். மறுநாள் பீர்பால் அரசவைக்கு வந்தார். அக்பர் ஆவலுடன், சரி பீர்பால், நமது நகரில் எத்தனை காகங்கள் இருக்கின்றன என்று கேட்டார். பீர்பால் நம்பிக்கையுடன், மகாராஜா, நமது ஆக்ரா நகரில் சரியாக 21,543 21,543 காகங்கள் இருக்கின்றன என்று பதிலளித்தார். அக்பர் வியப்படைந்தார். இது எப்படி சாத்தியம்? நீங்கள் எப்படி இவ்வளவு துல்லியமாக எண்ணினீர்கள் என்று கேட்டார். பீர்பால் சிரித்துக்கொண்டே, மகாராஜா, உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நமது ஆட்களை அனுப்பி காகங்களை எண்ணி பார்க்கச் சொல்லுங்கள். அப்படி செய்யும்போது காகங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் வெளியூர் காகங்கள் நமது நகருக்கு உறவினர்களை பார்க்க வந்திருக்கின்றன என்று அர்த்தம். ஒருவேளை எண்ணிக்கை குறைவாக இருந்தால் நமது நகரின் காகங்கள் வெளியூர்களுக்கு தங்கள் உறவினர்களை பார்க்கச் சென்றிருக்கின்றன என்று அர்த்தம் என்று பதிலளித்தார். பீர்பாலின் புத்திசாலித்தனமான பதிலைக் கேட்டு அக்பர் மிகவும் மகிழ்ந்தார். அரசவையில் இருந்த அனைவரும் பீர்பாலின் கூர்மையான அறிவை பாராட்டினர். அக்பர் பீர்பாலை பார்த்து பெருமையுடன் சிரித்தார்.